நல்லா கவனிங்க நான் சொல்கிறத. இன்றைக்கி ஆண்டவர் உங்களோட கூட பேசுவார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஐ எம் நாட் ட்ரைங் டு கன்வின்ஸ் யூ. உன் வாழ்க்கையிலே சிலுவையை நீ ஒரு நாள் சந்தித்தீனா அந்த நாளிலே உன் வாழ்க்கை மாறிவிடும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க இல்லையா? ஒரு பக்தன் சொல்கிறான், சிந்தையிலே பாரம் கொண்டு நிந்தைகள் சுமந்தவராம் தொங்குகின்றார் பாதகன் போல் மங்காள் வாழ்வழிக்கவே. வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும். சண்டே காலையில் போகிறீங்க 2 மணி நேரம், அது ஒரு ரைட்டு. அடுத்த சண்டே தான் நினைக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் 2 காரியம் செய்கிறீங்க. சப்போஸ் மண்டே வச்சுக்கோங்க. மண்டேயில் எய்தர் யூ ஆர் மூவிங் டு யுவர் டெஸ்டினி அண்ட் சர்விங் த லார்ட், ஆர் யூ ஆர் ஸ்டாக்னன்ட் ஆர் கோயிங் பேக்வர்ட். இது எவ்ரி நாளும், சண்டே டு சண்டே இட்ஸ் நாட் ரைட். அதனால தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, உன் வாழ்க்கையில் ஒரு ப்ராஃபட்டிக் மீட்டிங்காக ஒரு பெரிய இவாஞ்சலிக்கல் மீட்டிங் போகும்போது ப்ரே தட் காட் ஷுட் லொக்கேட் யூ. உங்களை லொக்கேட் பண்ணி தான் சில பேரை கொண்டு வரார் இல்லையா? த சான்சஸ் நீங்கள் இப்போ எங்கள் பக்கத்து ஸ்ட்ரீட்டில் இருந்தாலும் நீங்கள் வரணும்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்காரு, அதை நிறைவேற்றுங்கன்னு சொல்லுங்கள். தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். ஒரு பாடலை கேட்க போகிறோம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உன்னை வழி நடத்துகிறார். யூ மஸ்ட் நோ தேட். If you are in the center of God's will, His eyes are always fixed on you. Thank you, Jesus. Thank you, Father. இம்மாட்டும் என்னை நடத்தினீ, இம்மட்டும் என்னை தாங்கினீ. எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். எந்தன் தேவைகளை அறிந்து வாசல்களை திறந்து எல்லாம் நிறைவாய் எனக்கு தந்து, எந்தன் இயேசு நல்லவரே. எல்லாம் நிறைவாய் எனக்கு தந்த எந்தன் இயேசு நல்லவரே. மனபாரத்தின் நேரங்களில், மனவேதனையில் வேளையில், மனம் உருகி நான் ஜெபிக்கையிலே, எந்தன் இயேசு நல்லவரே. மனம் உருகி நான் ஜெபிக்கையிலே, எந்தன் இயேசு நல்லவரே. வியாதி நேரத்தில் மருத்துவரே, துக்க வேளையில் ஆறுதலே, கோடும் வெயில்தனில் நிழல்லவரே, எந்தன் இயேசு வல்லவரே. கோடும் வெயில்தனில் நிழல்லவரே, எந்தன் இயேசு வல்லவரே. ஒரு போதும் கைவிடாதவர், ஒரு போதும் விலகாதவர், ஒரு நாளும் மாறாதவர், எந்தன் இயேசு உண்மை உள்ளவர். ஒரு நாளும் மாறாதவர்,
என்னை தாங்கினீ. எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். எந்தன் இயேசு, எந்தன் இயேசு எல்லாரும் பாடுவோம். நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். ஒரு விசை கூட. எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். அன்பின் இயேசுவே, இந்த பிள்ளைகளெல்லாம் ஆவலாக உம்முடைய சத்தத்தை கேட்க காண்க வந்திருக்கார்கள். வெளியிலே யாரும் ஆண்டவர் என்னையோ சாமியோ பார்க்க வரவில்லை, இவர்கள் உண்மை பார்க்க வந்திருக்காங்க. நீங்கள் அவரோடு கூட பேசுங்க, இடைப்படுங்க, இயேசுவின் நாமத்திலே ஆமென். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நெக்ஸ்ட் 45 minutes can bring a big change in your life. ஒவ்வொரு நிமிஷமும் நல்லா கவனிச்சுட்டு வாங்க. God will speak to you. அன்பின் இயேசுவே, இந்த பிள்ளைகளோடு பேசுங்க, இடைப்படுங்க. ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை அறியட்டும். Let them have a real collusion with you, Lord. Head to head collusion, so that life will change. ஆண்டவரே, பவுலுடைய வாசலே நேராக சந்தித்து அவனை மாற்றினதை போல இந்த செய்தி அவனை மாற்றட்டும். In Jesus name, ஆமென். மத்தேயு 27:29, முட்களால் ஒரு முடியை உண்டு பண்ணி சிரசின் மேல் வைத்தனர். ஒரு கோலை கொடுத்து அந்த கோலை திரும்ப வாங்கி அந்த கோலால் அந்த முட்களை அடித்தனர். ரைட், இது இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை குறித்து நம்ம லென்ட்டு 2வது வாரம் போகிறோம். முட்களின் பாதையிலே பாடுகளும் நற்கந்தமும், அதான் டாபிக். உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, நான் சாலோரின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி. உன்னத பாட்டு 2 சொல்லுகிறது, முட்களுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே என் பிரியமானவளும் இருக்கிறாள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜீசஸ் ஒரு பள்ளத்தாக்கில் லீலியாக இருக்கார், சாரோன் ரோஜா இருக்கார், என்னுடைய மனைவாட்டி அங்கே இருக்கார். அப்போது இந்த லீலி புஷ்பம்ன்றது நைட்டில் பறக்கிற, அது விரிகிற ஒரு ஃப்ளவர். அப்படி பண்ணும்போது பள்ளத்தாக்கில் இருக்கிற முட்கள் அதனுடைய இதழை கீறும். அப்படி கீறும்பொழுது நற்கந்தம் பல இடங்களுக்கு வரும். அந்த காலத்துலலாம் லைட்லாம் இருக்காது இல்லையா, பள்ளத்தாக்கில் ஊர்லேயே லைட் இல்லை, அந்த காலத்தில் எலக்ட்ரிசிட்டிலாம் அப்போ தானே கண்டுபிடிச்சாங்க. அப்போ வரும். அதே போல் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ இயேசுவோடு இருந்து ஒரு பள்ளத்தாக்கினுடைய லீலியாக இருந்தால் சில வேளைகளிலே முட்கள் உன்னுடைய இதழை கீறும் பொழுது அதில் வர்ற ஃப்ராக்ரன்ஸ் அநேகரை சுற்றி இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்கள். அப்போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழுகிறது எடுத்த உடனே என்ன இப்படி சொல்கிறீங்களே பிரதர், என்ன பாடுகளின் பாதையில் முட்கள்லாம் சொல்கிறீங்க. இல்லை, God will not take you to a place where His grace cannot sustain you. எங்கே ஆண்டவருடைய கிருபை உன்னை காத்துக்க முடியாதோ அந்த இடத்துல உன்னை எடுத்துகிட்டு போக மாட்டார். அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உன் வாழ்க்கையில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் என்னன்னு தெரிஞ்சால் தான் குறுக்கட் லைன் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ சில காரியங்கள் கற்பனை பாதை மார்க்கம்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது தெரிஞ்சால் தான் ஏன் இந்த காரியங்களெல்லாம் நம்மளை பாடுகளுக்குள்ளாடுத்துறான்னு நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ரைட், முத்துச்சிப்பி பிடிக்கிறார்கள் இல்லையா, தூத்துக்குடி சைடில் நிறையா முத்துக்கள் இருக்குது. அங்கே அவர்கள் அந்த முத்துச்சிப்பியை திறந்து பார்க்கும் பொழுது எந்த அந்த உள்ளாக இருக்கிற நத்தை மண்களினால் உள்ளே போய் அதை எப்படியாவது எக்ஸ்பெல் பண்ணுறதுக்கு அது நிறைய திரவங்களை விட்டு கஷ்டப்பட்டு மறிக்கிறதோ அதிலே பெரிய முத்து கிடைக்கும். உன் வாழ்க்கையில் எவ்வளோ அளவு கஷ்டப்படுறியோ அந்த அளவுக்கு உன்னுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஒரு ஆமென் சொல்லுங்கள். ரைட், நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு கடைசியில் பாசிட்டிவாக தான் சொல்ல போகிறேன் எல்லாமே. ரைட், பால் எவ்வளோ 50 ரூபாவா 1 லிட்டர் தெரில இல்லையா, பட்டர் 450 ரூபா, கீ 1000 ரூபா வச்சுக்கோங்க. இது எல்லாமே வேல்யூ ஆக அதுக்கு அதை காத்துறாங்க, அதை வைக்கிறாங்க, அதை நெருப்பில் கொளுத்துறாங்க. அப்போ உன் வாழ்க்கையிலே நீ துன்பப்படப்பட ஆண்டோடைய கரத்திலே வேல்யூ. ஒரு ஆளை பார்த்து அந்த ஆளை ஒன்றும் சரியில்லைன்னு நினைக்காதீங்க. நான் அதை ரொம்ப காஷியஸாக இருப்பேன். ஏன்னா ஒரு ஆளோட பார்த்திங்கன்னா அவன் மாதிரி பொட்டான்ஷியலாக இருக்கும் இல்லையா. இப்போ என்னை பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், ரோட்டில் வயசானவர் ஒருத்தர் போகிறார் அப்படி தான் நினைப்பாங்க இல்லையா. சாத்தா நம்மளை தள்ளி தான் போவோம் கொஞ்சம் தூரம் இல்லையா. அப்போது அது மாதிரி தான் நீங்களாம் இங்கே வரீங்கன்னா ஆளில் வளர்றீங்க, அதுக்கு ஒன்றும் பேராமீட்டரோ இல்லை.
ஆனால் அனாயிண்டிங் இருக்குது உங்களுக்குள்ளாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போது 2 காரியம். உன்னுடைய மைண்ட் செட்டில் வர எல்லா ப்ராப்ளத்துக்கும் புட்களுக்கு சமானம். பிரச்சனை வந்துச்சுன்னா அது உன்னை முள்ளேமோடு குத்தும். எல்லாம் டிப்ரெஷன், சோர்வுகள் இல்லை எல்லாம். அடுத்தது பாருங்கள், பாவர்ட்டி, தரித்திரம்ன்றது பயங்கரமான ஒரு முள். சிக்னஸ் ஒரு பயங்கரமான ஒரு முள். இல்லையா? bereavement is a dangerous thing, right? Seeing, burying somebody very close to your heart. Broken heartedness, இல்லையா? கடினமான வார்த்தைகள், இவளெல்லாம் உன் வாழ்க்கையில் வரும்பொழுது அதை பயங்கரமான குத்தம் ஒன்று. அது என்ன பண்ணுன்னா உன் வாழ்க்கையிலே ஆவியினுடைய ஆழ்நிலைக்குள்ளாக கடந்து செல்ல அது உதவி செய்யும். ராமன் சொல்லுங்கள். அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஆண்டவர் இந்த மாதிரி குத்துறாரு, நற்கந்தம்லாம் சொல்கிறாரு. ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் அது சொன்னார். பவுல் நம்ம சொல்லிட்டாரு, கெட்டு போவதற்குள்ளேயும் ரட்சிக்கப்படுவதற்குள்ளே நீங்கள் எப்படி இருக்கீங்க? நற்கந்தமாக இருக்கீங்க. அப்போ உன்னுடைய ஃப்ராக்ரன்ஸ் போகணும். பிரசங்கி சொல்கிறாரு, செத்த ஈக்கள் தைலத்தை நாரி போகணும். உன் லைஃப் சரியில்லைன்னா எவ்ரிபடி வில் ஸ்டிங்கிங், பக்கத்தில் வர மாட்டாங்க. இன்றைக்கி கூட உன் வாழ்க்கையில் பாடுகளின் பாதையில் வர்றதை பார்த்து அற்பமாக எண்ணிடாத. ஆண்டவர் உனக்காக மரித்து இருக்கிறார், அதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். என்னைக்கு உன் வாழ்க்கையிலே பாடுகளோடு பங்காளி ஆகிற ஒரு நிமிஷத்தில் உன் வாழ்க்கையை மாற்றிடுவார். That will be a source of comfort and joy for many weary-hearted people. You must know that. Every Christian must know that. இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். அப்போது உன் வாழ்க்கையிலே நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா ஒரு பாட்டு, சிந்தையிலே பாரம் கொண்டு நிந்தைகள் சுமந்தவராய் தொங்குகின்றார். உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் பாடுகளிலே அவருக்கு பங்குள்ளவளாக ஆக்கும்போதே, என்னடா இது ஆவிக்குரிய வாழ்க்கை, இயேசு நல்லா செய்வாருன்னு வந்தேன், இயேசுக்கிட்ட உள்ளே வந்தவொடனே இவ்வளோ மாதிரி புகைச்சலாக இருக்க, ஏன் ஆண்டவர் இந்த ப்ராப்ளங்க? என் வீட்டில் எல்லா வீட்லேயும் பையன் நல்லா இருக்கான், பொண்ணு நல்லா இருக்காங்க, எல்லா வீட்லேயும் தரித்திரம் இல்லை, நோய் இல்லை, என் வீட்டில் தான் ஆண்டவர் இப்படி இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆண்டவர் உங்களோட பேசியிருக்காரு, கவனமாக கேளுங்க நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு. இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். ஆண்டவர் முல்லை படைக்கலை, நான் தெரியும் இல்லையா? மனுஷனுடைய பாவத்தினால் சாபத்தினால் இந்த உலகத்தில் வந்தது. யூடியூப்பில் பார்த்தேன், அதோட முள் இவ்வளோ பெருசாக இருக்குது, ரைட்? இது லேட்டர் டேட்டில் வந்தது. அதை இவங்க நக்கலாக வச்சாங்க கிரீடம்னு. ஆனால் என்ன அர்த்தம்னா, அவருடைய முள்ளில் வச்சு அடிக்கும்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கிறதான பயங்கரமான குத்துகின்ற முள் அநேக ஸ்டூடெண்ட் சொன்னேன் இல்லையா, மைண்ட் செட் ப்ராப்ளம், இது பண்ணுறான், அவன் சொல்கிறான், இவன் அக்யூஸ் பண்ணுறான், இவன் அக்யூஸ் பண்ணுறான், அவர் எல்லாவற்றையும் சிலுவையிலே சீர்ந்து விட்டார். அதனால் உன் வாழ்க்கையில் இனிமேல் நீ தொடர்ந்து தலையில் உன் முள்ளி வச்சுட்டு என்னை குத்துறாங்க, என்னை திட்டுறாங்க, ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எல்லாமே சொல்லுங்கள், இருக்கிறது இருக்கட்டும். நான் கொஞ்ச நாள் தானே இருக்க போகிறேன். 50 வயசு ஆகிடுச்சு, 60 வயசு ஆகிடுச்சு, 55 வயசு ஆகிடுச்சு. ஐ வில் ஸ்மேக் அடித்து நொறுக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் இது வரைக்கும் உதவி செய்திருக்காரு. நீங்கள் இன்றைக்கி எடுத்துக்கோங்களேன், நிறைய பேர் நான் சந்திக்கிறேன் இல்லையா, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆண்டவர் அவளை ஆசை வைக்கிறது, காரு, ஏரோப்ளைனு, ஏசி, ஓசி எல்லாம் கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு அவங்க எதுவும் செய்யலை. ஆனால் ஆண்டவர் ஒன்று கிருபையாக நேசி கொடுத்துருக்காரு. இதை வச்சு நீ என்ன பண்ண போகிறதுன்றது தான் இம்பார்ட்டண்ட். ஒரு அமைன்னு சொல்லுங்கள், ரைட்? அப்போ உன் வாழ்க்கையிலே இந்த மாதிரி சூழ்நிலை வரும்பொழுது ஒரு காலத்தை இருந்துக்கோங்க, பேஸ் லெவலில் நீ ஆண்டவரை படைக்கல, அவர் தான் உன்னை படைச்சிருக்கார். அதனால் அவரை அக்யூஸ் பண்ணாத. உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கின பார்த்து யாருன்னு கேட்கக்கூடாது இல்லையா? அப்போது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உன் வாழ்க்கையில் இந்த மாதிரி பொருட்கள் பார்த்துல யாரையும் ஆண்டவரை அக்யூஸ் பண்ணாத. இட்ஸ் நாட் ரைட். ரெண்டாவது, ஆண்டவர் பெரியவர் இல்லையா, அவர் விளக்கம் சொல்ல மாட்டார். ஆஃபீஸ்லாம் சொல்லுவாங்களே, எக்ஸ்பிளைன் வை திஸ் ஹேப்பன், நீ கேட்க முடியாது. நீ மொறுத்து குகையில் எலியாக இருந்தால் அவன்கிட்ட பதில் சொல்லவே இல்லை. சாம்பல்லேருந்து யோபு கத்தின்னு நான் பதில் சொல்ல, விளக்கம் கேட்காத. மூணாவது, உன்னை வாய்த்து பெரிய காரியங்களை செய்யணும்னு நீ நினச்சிருக்கும் பொழுது நீ பெரிய சின்ன காரியங்கள் தான் கஷ்டம்தான் கொடுக்கணும்னு நினைக்காத. எவ்வளோ கஷ்டப்பட்டான் 13 வருஷம், அதுக்கப்புறம் 50 வருஷம் சாட்சி பண்ணாங்க, அதுக்கு தகுதி பண்ணிட்டார் இல்லையா? அதான் நம்ம வாழ்க்கையில் முக்கியம். அடுத்தது, அவர் உன்னை விசாரிக்கிறவர் எல்லாம் கவலை வச்சு இருக்க தாங்க செய்யும். ஆனால் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் நீ ஃப்ரண்ட்டில் போறியா பேக்கில் போறியா? காட் இஸ் நாட், நீ டாக்டர், இன்ஜினியர், லாயர்லாம் பார்க்க மாட்டார். நான் இந்த பிள்ளையை வச்சுருக்கேன், அவளை ஆசை வச்சுருக்கேன், அவளுக்கு எல்லா ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன். திங்கக்கிழமை வேணா முன்னால் போகிறாளா? எவ்ரி டே வித் ஜீசஸ் மஸ்ட் பி sweeter than the day before இல்லையா? ஒவ்வொரு நாளும்
உன் வாழ்க்கையிலே இயேசுவை அதிகமாக நேசிக்கணும். வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அது கப்பல் மாதிரி. கப்பல் வந்து பெரிய புயலில் மாட்டிக்கிச்சுன்னா ஒன்று அது சிங்க் ஆகிடும், இன்னொன்று எங்கேயாவது போய் ட்ரிஃப்ட் ஆகி உடஞ்சிரும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, நோவாவினுடைய பேழைக்கு ஸ்டேரிங் கிடையாது. உன்னுடைய ஸ்டேரிங் ஆண்டவருடைய கருத்தில் இருந்தால் ரைட், நீ தறி கட்டு போவதில்லை. யூ வில் ரீச் த டெஸ்டினேஷன். அவர் அக்கறைக்கு போகிறேன்னு சொன்னவர் உன்னை அக்கறைத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார். கடைசியில் எங்கே போச்சுன்னா அரராத்ன்ற மலைக்கு போச்சு. அது பேர் ரெஸ்ட்டுன்னு அர்த்தம். காட் வில் கிவ் யூ ரெஸ்ட். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நல்லா கவனிங்க. ஒரு மனுஷன் தான், அவன் வந்து குருடன். இயேசுவை பார்க்குறான், சீடர்கள்லாம் பார்க்குறாங்க. உடனே சீடர்கள் கேட்குறாங்க, இந்த ஆள் வந்து செய்த பாவத்தினாலே வந்திருக்கானா, அப்போ கஷ்டப்படுறான். அவர் சொல்கிறாரு இல்லைன்னு சொல்கிறாரு. தேவனுடைய மகிமை விளங்கும்படியாக அவனுக்கு காட்டுறான். ஆண்டவருடைய மகிமை. ஏன் ஒரு குருடனாகிட்டு அவனை போய் மகிமைப்படுறான்னா ஆண்டவருடைய சித்தம் அது. எல்லாரையும் குருடனாக்க மாட்டார். உன் வாழ்க்கையில் இந்த இருக்கின்ற பிரச்சனை உன்னிலே ஆண்டவர் மகிமைப்படுவதற்காக தான். அவனை பிடிச்சி எல்லாம் சத்தாய்க்கிறாங்க. ஏன்னா யார் அவனை சுகமாக்குன்னு அவரே சொல்லிட்டான். திஸ் ஒன் திங் ஐ நோ, God in His mercy pardoned me, and from sin He set me free. Once I was blind, but now I see. This one thing I know. நான் குருடனாக இருந்தேன், ஆண்டவர் உங்களுக்கு பாடுதல். உன் வாழ்க்கையில் பண்ண தப்புனால தான் கஷ்டப்படுறான் இல்லை, ஆண்டவர் ஒன்று சொல்ல மாட்டார், அணைச்சிக்குவார் அவனை. ஆமாம் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிரச்சனை வரும்பொழுது சில பேர் ஏற்கனவே நீ நொந்து நூல்ஸ் ஆகிருப்ப. பார்க்குறவன் சொல்லுவான், இன்னும் 2 குத்து ஊற்றுவான். அப்போது அன்னாள் வந்து ஏற்கனவே நொந்து போயிருக்கா. அவள் ஆலயத்தில் வந்து அழுதுனுக்கா. ஏலி சொல்கிறான், ஏய் குடிச்சிட்டு வந்துக்கிறேன் என்னன்றான். பெப்ளிக்கா சொல்கிறான்ல கவனிங்க. அதே மாதிரி தாவீது பார்த்தீங்கன்னா, அவனை வனாந்தரத்துக்கு போய் பயந்து ஓடிட்டுருக்கிறான். ஒருத்தன் சொல்கிறான், நீ வந்து சவுலை நீ கொண்டுட்ட, அதனால தான் அப்சலோம் உன்னை துரத்திட்டான்றான். ரைட். அடுத்தது பாருங்கள், யோபு பாருங்கள். யோபு வந்து எலிபாஸ் சொல்கிறான், சன்மார்க்கமாக இருந்தால் யாரும் ஒன்று அதம் பண்ண மாட்டாங்க, நீ ஏதோ தப்பு செய்யிட்டேன்றான். பவுல் என்ன சொல்கிறாங்க, பாம்பு கட்சிச்சு எல்லாரும் பார்த்தாங்க இந்த ஆள் செத்து போயிடுவான்னு. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அவன் சாவே இல்லை. உடனே சொல்கிறாங்க அவன் தெய்வன்ட்டான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அநேகர் நம்மளை அக்யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நம்ம இது பண்ணக்கூடாது. இதெல்லாம் என்னென்னா லீலி புஷ்பத்தினுடைய இதழ்கள் அப்படியே கிழிக்கும் பொழுது நற்கந்தம் வரும். குத்துறாங்களா சொல்லு, ஆண்டவரே என்னுடைய ஃப்ராக்ரன்ஸ் எல்லா இடத்துக்கும் போட்டோம். பல ஆண்டுகளுக்கு முன்பாக வார்னர் ப்ரவுன் என்ற இடத்துல ஒரு வெஜிடபிள் மார்க்கெட் இருந்தது. கதை வாசிருப்பீங்க. அங்கே சால்வேஷன் ஆர்மி வந்து ஒரு பெண்ணை ரட்சிச்சாங்க. அந்த பொண்ணு நல்லா பருமனாக இருப்பா, எல்லோரும் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுவா. அதுக்கப்புறம் அமைதி ஆகிட்டான். அப்போ அங்கே இருக்கிற வாலிபர்கள்லாம் போய் அழுகுன தக்காளி எடுத்து அவள் மேலே அடிப்பாங்க. ஜீசஸ் உன்னை சேவ் பண்ணிட்டார்ல, டப்புன்னு அடிப்பாங்க. ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் வந்தது. அப்போ வந்து ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலில் பெரிய கூடையில் தக்காளி எடுத்துகிட்டு வந்தான். பாஸ்டர் கேட்டான், என்னம்மா நீங்கள் வந்து வரவே மாட்டீங்க? ஸோ நான் இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன். என்னை அடித்த தக்காளிகளோட விதையெல்லாம் எடுத்து எங்கள் கார்டனில் போட்டேன். இதுதான் என்னுடைய ஆண்டவர் கொடுக்குற காணிக்கை. என்ன ஒரு ஆமென் சொல்லுங்கள். கம்ஃபர்ட் ஜோனில் உட்காந்துக்காத போய் நீ நினச்சிட்டு இருக்க பெரிய விசுவாசி நான் இது பண்ணுறேன். உன்னால் எந்த விசுவாசியும் உனக்கு இது இல்லையா? சின்ன இடத்துல எல்லாம் பண்ணி போட்டு சேஃபாக இருக்கிறேன். நோ யூ ஹேவ் டு. நான் சொல்லிட்டேன் இல்லையா, எவ்ரி டே யூ ஹேவ் டு வாக் வித் ஜீசஸ். நீ 2 தான் செய்கிற. நீ இன்றைக்கி ஒன்றுமே செய்கிற. திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமைனா 2 நாளில் வந்து எய்தர் நின்றுட்டா ஸ்டாக்னேஷன் ஆர் பேக்வேர்டில் போயிட்டேன்னு அர்த்தம். காட் எக்ஸ்பெக்ட் யூ டூ எவ்ரி திங். பிகாஸ் நான் திருப்பியும் சொல்கிறேன், நீ என்ன சோஷியல் ஸ்டேட்டஸில் இருக்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லை. அன்லஸ் உனக்கு உடம்பு முடியலன்னா பரவாயில்ல இல்லையா? இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். அடுத்தது பவுல் சொல்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் ரட்சிக்கப்படுவதற்குள்ளேயும் நீ என்ன பண்ணணும்? நற்கந்தமாக இருக்கணும். பிரச்சனை வரும்பொழுது சில பேர் தைரியமாக இருந்து சொன்னால் நான் தாண்டா அதுன்னா அந்த தைரியம் இருக்கணும். ஏன்னா பிரச்சனைன்னு போது நான் உங்கள் பக்கத்தில் நிற்பேனா? இல்லை நீங்கள் தனியாக தானே ஃபேஸ் பண்ணுவீங்க. தாவீதை அவன் சொல்கிறான், நான் தாயா ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தேன், கரவல் ஆடுகளுக்கு பின்னால் போனேன், என் தேவன் என்னை அழைத்து ராஜாவாக மாற்றினான்னு சொல்கிறான். நான் தான் அது ரைட். ஆமாம் சொல்கிறான், நான் வந்து தீர்க்கதரிசியில் தீர்க்க புத்திரன் இல்லை, ஆட்டு மந்தைகளுக்கு போயிருந்தேன், என்னை ஆண்டவர் கூப்பிட்டு சொன்னாரியா, நான் வந்து தீர்க்கன்னு சொல்கிறேன் தான் ரைட்.
அந்த லேகியோன் என்ன பண்ணால் சட்டை போட்டு வந்து நின்ட்டான். நான் தாண்டா அது அங்கே இருந்தேன்ல. அவன் தெக்க போலி என்ற இடத்துல போய் 10 சபைகளை என்னை நிறுவனான். பவுல் சொல்லுகிறான், என்னை துன்பப்படுத்தினவர்களே நான் யாரெல்லாம் துன்பப்படுத்தினோ அவளுக்கே நான் விசுவாசத்தை பிரசங்கிக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். அதுக்காக நான் ஆண்டவரை நன்றி சொல்லுகிறேன்னு சொல்கிறான். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஸ்டெடியாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும். ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டார். சில வேளைகளில், எல்லா வேளையும் இல்லை, உன் வழக்கு வருகிற பாடுகள் தேவனுடைய நாம முன்னிலே மகிமைப்படுவதற்காக இருக்கும். ரைட்? மோசே சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு, பார்வோனாலும் அவன் சேனையினாலும் நான் மகிமைப்படுவேன்றார். இவங்க எல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் கத்துறாங்க, என்ன ஆண்டவர் இப்படிலாம் வச்சுருக்கீங்க? ஈவன் இந்த கானா ஒரு கல்யாணத்தில் கூட கடைசியில் அவருடைய நாமம் மகிமைப்படுத்துறது தான் முடியுது. ரைட்? லாசரு உயிரோடு எழுதுறான் இல்லையா, அதிலே ஆண்டவர் தான் சொல்கிறார் சீசர்கிட்ட, அவன் நித்திரியாக இருக்கிறான்னு தூங்கிட்டான். ஒரு டிஸ்கஷன் நடக்குது. அவர் சொல்லிட்டார், என் நாமம் இல்லை மகிமைப்படுறோம், பிதாவினுடைய நாமம் மகிமைப்படும். அப்போ வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனையுமே நொந்து நீ நூடுல்ஸ் ஆகுதுக்கு இல்லை, ஆண்டவர் உன்னை வைத்து பெரிய காரியங்களை செய்வதற்காக தான் அனுமதிக்கிறார். அப்போ என் வாழ்க்கையில் சின்ன காரியங்களாக செய்யும். அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, பாடுகள் வரதாங்க செய்யும். உங்கள் வாழ்க்கையிலே பாடுகள் நிச்சயமாக வரும். இன்சல்ட் பண்ணுவான் சாத்தான், உள்ளால் குத்துவான். ஆனால் நீ எந்த இடத்துல தாழ்த்தப்பட்ட இடத்துல உயர்த்தப்படுவான். ரைட்? அப்போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, முதலாவது வேதம் சொல்லுகிறது, சாலமோன் ஒரு நாள் ஜெபம் பண்ணானா, அப்பொழுது அந்த ஆலயம் முழுவதுமே மகிமையால் நிறைஞ்சிது. Your prayer can push your fragrance on different directions. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது பாருங்க, சும்மா போய் 15 நிமிஷம் முட்டை போட்டுட்டு இது பண்ணுங்கள். அதுக்கெல்லாம் இப்போல்லாம் சேஞ்ச் ஆக போகுது. எல்லாம் இன்னும் ஒரு வருஷத்தில் பாருங்கள், யாருமே ஜெபம் பண்ண மாட்டாங்க, எல்லாம் சாட் ஜிபிடி. போன வாரம் டிக்ளரேஷன் பண்ணோம்ல, அது தமிழ்லேருந்து இப்போ இங்கிலீஷில் போட்டோம்ல, அது ஒரு அம்மா சாட் ஜிபிடியில் போட்டு கொடுத்தது. நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுலேயே என் டாக்டர் சொல்லிட்டா, இதுனா பைபிள் கொஞ்சம் வசனம் நான் சரியில்லையான்னு. கம்ப்யூட்டர் சொல்லுது, அவ்வளோதான். போட்டு அவங்களுக்கு புரிஞ்சிங்கன்னா ரைட்டு, எல்லாம் வந்துடும். நீங்கள் சாட் ஜிபிடி ப்ரேயர் நல்லா ஜெபம் பண்ணுங்க. அடுத்தது பாருங்கள், துதிங்க. வேதம் சொல்லுகிறது, துதிக்கிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நீங்கள் என்ன பண்ணுங்கள். ஆமாம். அடுத்தது, எழும்பி பிரகாசி உன் ஒளி ஒன்றுதுன்னா, சில பேர் தூசியில் உட்காந்துருக்கான். ஆண்டவர் சொல்கிறாரு, சீயோன் குமார்த்தியை தூசியை விட்டு எழுந்துரு, நீ தூசியை விட்டு எழுந்துரு, உன் வல்லமையை திறத்துக்கள், ஆண்டவர் உன் கூட இருக்கிறார். வராமன்னு சொல்லுங்கள். அப்போது நீ என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், இதுதான் ரொம்ப முக்கியம். உள்ள நாள் எடுத்து ஜெப மாதிரி இதெல்லாம் முக்கியம் இல்லை. வனாந்திரத்தில் நேசருடைய மார்பில் சார்ந்துக்கொள். உன் நேசர் அங்கே தான் இருக்கிறார். ஒரு நாள் அவர் முன்னே சொல்கிறார், திராட்சை தேடியில் இருந்தேன், அவர் வந்தார், பார்த்தாரு, புறாலாம் கத்திச்சுன்றாரு. இப்போ என்னாச்சுன்னு தெரில, அவளுக்கு வனாந்திரத்தில் போகிறார் நேசரோட. அவர் டக்குன்னு இயேசுவன் மார்பில் சாய்ந்துட்டார். இயேசுவன் மார்பிலே சாய்ந்தார், அவருடைய ஹார்ட் பீட் உனக்கு கேட்கும். யோவான் சீடன், யோவான் 20:21 சொல்லுறது, அவன் இயேசுவை அதிகமாக நேசித்தான், அவன் மார்பிலே சாய்ந்து கொண்டு வந்தான். அவங்களுக்கு தான் சீக்கிரட் சொன்னார். ஆண்டவர் அவன் கூட இருப்பார், அவர் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். இயேசுவனுடைய ஒரு பாட்டு இருக்குதுல்ல இங்கிலீஷில், there is a place of quiet rest near to the heart of God where which the sin cannot molest, near to the heart of God. இயேசுவனுடைய மார்பிலே ஒரு அமைதி உன் வாழ்க்கையில் இருக்குது. ஆண்டவர் அவன் கூட இருப்பார், அவர் உன்னை வழிநடத்துவார், அவன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். பைபிளில் இன்னொரு காரியம் போட்டிருக்கு, மனுஷன் செத்து போயிட்டாங்க, எல்லாம் பரவத்து போயிட்டாங்க. அப்போ யோவானை ஒரு சிங்காசனை பார்க்குறாரு, அதை சுற்றி நிறையா பேர் இருக்கிறாங்க. அப்போ அவன் கேட்குறான், யார் இவங்கெல்லாம் அப்படின்னு. அப்போ அவனுக்கு சொல்கிறாங்க, இவர்களெல்லாம் மகா உபத்திரவத்தில் இருந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அவளுடைய சட்டைகளெல்லாம் வெளுத்து கொண்டவர்கள் சொல்கிறார். அப்போது உனக்கு தான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, அவர் பெரிய காரியங்களை செய்வார். ரைட்? உன் வாழ்க்கையில் ஒரு பாஸ்டர் இருந்தாராம். மழை பெஞ்சிட்டு இருந்து, ஐரோப்பிய நாட்டில் மழை பெஞ்சா நான் ஸ்டாப்பாக பெய்யும். 4 மணிக்கு அவன் பையன், 12 வயசு பையன், ஸ்வெட்டர்லாம் போட்டு, ஒரு கேப் போட்டு, ஒரு குடை எடுத்துகிட்டு ஊழியத்துக்கு போகிறான். நான் சொன்னான், நானே சர்ச்சுக்கு போகல, நீ ஏன்டா ஊழியத்துக்கு போகிறான். அவன் போய் நின்று கொடுத்துருக்கான். கடைசியில் ஒரே ஒரு ட்ராக்ட் அவன் கையில் இருந்ததான். அதை அவன் எடுத்துக்கிட்டு நேராக ஒரு வீடு இருந்தது, அந்த வீட்டை தவிர்க்கத்தான். ரொம்ப நேரம் திறக்கல. அப்புறம் ஒரு ஓல்டு லேடி திறந்தாங்களாம். அதுக்கிட்ட ஜீசஸ் லவ்ஸ்ன்னு சொல்லி கொடுத்தான். அதான் வீட்டுக்கு வந்துட்டான். அது பெரிய அவன் நினைக்கவும் இல்லை, அது இம்பார்ட்டன்ஸை நினைக்கல. அடுத்த வாரத்தில் ஒரு ஓல்டு லேடி நேராக அவங்க அப்பாட்டு சொல்லிச்சான், நான் சாட்சி சொல்லணும். அப்போ சொன்னான், ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிட்டேன்,
எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், பேங்கிங் எல்லாம் பண்ணிட்டேன். அப்போது நான் சாகலான்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல ஏறும்போது ஒரு பையன் கதவு தட்டினான். நடா அவன் சனியனாக இருக்கிறான்னு சொல்லி ரொம்ப தட்டுறானேன்னு வந்து திறந்தேன். அதில் இந்த ட்ராக் கொடுத்தான், நான் ரட்சிக்கப்பட்டேன். அப்போ உன் வாழ்க்கையில் நான் துன்பப்படுறேன், என்னைக்கு நான் சரியாகிறேன்னு சொன்னால் என் வாழ்க்கையில் ஒரு எலும்பு ஊழியமே செய்திருக்க முடியாது. என்றைக்கு அவர் ஆசீர்வதிக்கிறாரோ அப்போ தான் ஊழியம் செய்கிறேன். நான் கூட அப்படி தான் நினச்சேன். ஜீசஸில் அவன் பொட்டி தூக்குன மாதிரி. அதனால் ஆண்டவர், நான் என்னுடைய கவர்மெண்ட் சம்பளத்துக்கு ஒன்றும் சரிப்பட்டு வராது. தமிழ்நாடு அரசு லாட்ரி சீட்டு வாங்கினேன். அப்போ தான் 1 லட்சம் ரூபாய், 1 லட்சம் ரூபான்றது இந்த காலத்தில் ஒரு 50 லட்சம் மாறி. இந்த சிஎஸ்ஐ இந்த ஐஏஎஸ் அன்பர் ஆலயத்துக்கு போவேன். போயிட்டு அந்த இதை வந்து பைபிளில் வச்சுக்குவேன். வச்சுட்டு ஜோபமே கிடையாது, 24 மணி நேரம் ஜோஸ் கிடையாது. 7 வருஷம் 7 வாரம் ஸ்தோத்திரம் சொல்லுவேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஸ்தோத்திரம்னு, அதுதான் எனக்கு சொல்லுவேன். அப்புறம் கடைசியில் டீ ஆர்டர் பண்ணுவேன். அவங்க கொரோனாட்டில் ஹோட்டல் இருந்தது. ஆண்டவரே, நான் ஒரு ஊழியக்காரனை இப்போ தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். நான் வந்து டீசெண்டாக போகக்கூடாது, இன்டீசெண்டாக போகக்கூடாது. இதில் அடிக்கிட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா 10 ரூபா அடிக்கும், ஆறுதல் பரிசு. சாத்தான் சொல்லுவான், நீ வந்து ஒரு லெவலுக்கு வந்துட்ட, இதை விடாது ட்ரை பண்ணு. எத்தனையோ 1000 பேருக்கு 10 ரூபா கூட அடிக்கலை, உனக்கு ஒரு நாள் அடிச்சிடும் போகணும். இதை செய்யிட்டான் என் வாழ்க்கையிலங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் ரிட்டையர் ஆகிட்டோம் பிரதர், அப்புறம் நீங்கள் என்னை பார்க்கவே முடியாது. அதான் தட் இஸ் த எண்ட் ஆஃப் சாலமன் கிராண்டி. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமான காரியம். இதம் சொல்லுகிறது, மனாந்தரமும் மரண்ட நிலவும் மழுந்து கடுவெளி கழித்து புஷ்பத்து போல மலரும். வேதம் சொல்லுகிறது, முட்செடிக்கு பதிலாக தேவதாது விருட்சம் முளைக்கும், காஞ்சரிக்கு பதிலாக. ஒரு பக்தன் இப்படி பாடுகிறான், என் துன்பத்தாலுமே மண்டை தேவனே நான் கிட்டி சேர்த்தோம், ஸ்டில் ஆல் மை ஹோஸ்ட் டு பி நியரர் மை காட் டு தி. இன்னொரு பக்தன் சொல்லுகிறான், திரண்ட ஆஸ்தி, மிகுந்த கல்வி, செல்வாக்குகள் எனக்கு இருப்பினும் குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் நஷ்டமே. சொல்வியா நீ? ஆண்டவர் உன்னை ஆஸ்வதிப்பார். உடைய முட்களை குறித்து கலங்காத. எல்லாருக்கும் முட்கள் இருக்குது. சில பேர் வெளியே சொல்கிறான், அவனை அமுக்கின்னு இருக்கிறான். ஆனால் சில பேர் வாயை திறக்காத இருந்தான். எங்கே போய் சொல்கிறது நம்ம சாட்சி? என்னைக்கு ஆண்டவர் இந்த காரியங்களை நீக்கிறாரோ அன்றைக்கி நான் ஆண்டவரை நேசிப்பேன்னு சொல்லாத. அப்படின்னா அந்த மாதிரி நீ ஜெபம் பண்ணினா சாத்தான் உன் ஜெபத்துக்கு கீழே பதில் கொடுக்காதே இழுத்துருவான் கடைசி வரைக்கும். ஓ, இந்த அம்மா இதை கொடுத்துட்டா பிடிச்சிருக்காங்க போல் இருக்கு. Don't cheat God. You may be very intelligent. You know everything spiritually. You read small Bible study and all this thing, but you are not doing anything for the Lord. Days are running by. Your children have been blessed by God. Your husband, wife, and every son-in-law, daughter-in-law are blessed by God. You have done nothing. God has suffered for you. Every time Lent is coming and going away, but does not change anything in your life. Think about God. உனக்காக சஃபர் பண்ணார், அவர் மரித்தார், இன்னைக்கு உயிரோடு இருக்கார். அவர் உனக்காக நிந்தை சுமந்தபடினாலே, சிலுவையில் அவமானப்பட்டதுனாலே, அந்த முட்களை சுமந்ததுனாலே, இனிமேல் அந்த சாப முட்கள் உனக்கு கிடையாது. உன்னுடைய சிந்தையிலே நீ பாடுபட வேண்டும் அந்த அவசியம் இல்லை. தேவன் உன் வாழ்க்கையில் பெரிய கணிசம் எல்லாமே இருந்திருக்கும். ஒரு பாடலில் நான் பாட போகிறோம், 273 நினைக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். இது ஒரு அருமையான பாடல். சிங் ஆஸ் யூ மீன் இட். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம் காலங்கள் தோறும் காவலில் உள்ளோ, காணட்டும் உம்மை களிப்போடு இன்னமும். காலங்கள் தோறும் காவலில் உள்ளோ, காணட்டும் உம்மை களிப்போடு இன்னமும். குருசதின் ரத்தம்
ஸ்நேகம் இருண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வோ இனியாவது உம் திருமுகம் காண இருண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வோ இனியாவது உம் திருமுகம் காண நாதாவும் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில் நாதாவும் ஸ்நேகம் என்னை காணுவோர் உம்மை காணட்டும் கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி ஸ்நேகம் அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா நான் சிறுகவும் நீர் பெருகவும் நான் சிறுகவும் நீர் பெருகவும் தீபத்தின் தீரியாய் எடுத்தாட்கொள்ளும் கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி ஸ்நேகம் அற்பமான வாழ்வு அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா நான் சிறுகவும் நீர் பெருகவும் நான் சிறுகவும் நான் சிறுகவும் நான் சிறுகவும் எல்லாரும் சொல்லலாமா நான் சிறுகவும் நான் சிறுகவும் நீர் பெருகவும் தீபத்தின் தீரியால் எடுத்தாட்கொள்ளும் கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி ஸ்நேகம். John the Baptist prayed a very important prayer, but it's a very small prayer, but then it's very, very important. Lord, you must increase and I must decrease. அதை நீங்கள் நினைக்கணுங்க, ஆண்டவர் என்னிலே பெருக வேண்டாம். இன்னொரு காரியத்தை சொல்கிறேன், நல்லா கவனித்துக்கோங்க. கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் ரட்சிக்கப்படுவதற்குள்ளேயும் நீ நற்கந்தமாய் இருக்க வேண்டும் என்றால் மரியாளை போல உனக்கு இருக்க வெரி ப்ரெஷியஸ் திங்கை இயேசுவின் பாதத்தில் நீ உடைக்க வேண்டும். அந்த இடம் முழுவதும் அந்த ஃப்ராக்ரன்ஸ்னாலே நிறைந்தது. இயேசுவளை மல்பட்டார், மெச்சிக்கொண்டார். உன் வாழ்க்கையிலே உனக்கென்று சில காரியங்களை வைத்துக்கொண்டு நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் நீ ஒன்றும் செய்ய முடியாது. ஓட்ட படகுல உட்கார்ந்துருக்கிறது போல ஒன் டே வில் சிங்க். டூ சம்திங் ஃபார் த லார்ட். எத்தனை லென்ட் போயிடுச்சு.
வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் அவனுடைய கிரிகளினால் நீதிமானாக்கப்படுவதில்லை. எல்லா காரியங்களையும் செய்யுங்க, நேர்ந்துக்கோங்க, நாள் நடத்துங்க, ஆனால் உங்களிலே கிறிஸ்து நற்கந்தமாய் வெளியிலே போக வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்கள். உன் வாழ்க்கையில் வெற்றி வாழ்க்கைக்கு 2 காரியங்கள் இருக்குது, நல்லா கவனிங்க. ஒன்று, நீ வாயில் என்ன அறிக்கை எழுதுகிறாளோ. 2வது, உன்னுடைய மைண்ட் செட்டை எப்படி நீ பாசிட்டிவாக திங்க் பண்ணுறியோ. இதில் தான் வெற்றி தோல்வியே இருக்குது. பைபிளெல்லாம் விடுங்க, அது உங்களுக்குள்ளாக வசனம் வந்து எழுதி வச்சுருக்கீங்க, அது ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. இட் வில் ஃபில்டர் திங்ஸ். பட் 2 காரியங்கள், நீ வெற்றிகரமான ஒரு ஜீவன் செய்யணும்னா உன் வாயிலிருந்து புறப்படுகிற வசனங்கள் மிகுந்த முக்கியமானது. உன்னுடைய மைண்ட் செட்டிலே நெகட்டிவாகவே திங்க் பண்ணாத. நான் வின் பண்ணிட்டேனே சொல்லு, சாத்தியக்கூறு இல்லை நான் சொல்லு. இப்போ சமீப நாட்களிலே சில காரியங்கள் டிக்ளரேஷன்லாம் சொல்கிறோம். மேபி அடுத்த வாரத்துலேருந்து நான் சொல்ல விரும்பலை, சும்மா அதை வந்து உங்களுக்கு மே நாட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ். வாயில் டிக்ளரேஷன் பண்ணுங்கன்னு பவுல் சொல்கிறாரு. விசுவாசத்தை நீங்கள் அறிக்கையிட காரியங்கள் செய்யுங்க. இன்றைக்கி வேறு காரியம் செய்ய போகிறோம். இன்றைக்கி வந்து 28ஆம் தேதி ஆகிடுச்சு. இன்னும் 6 மணி நேரத்தில் மார்ச்சுக்குள்ளாக போயிடுவோம். இந்த 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா சில பேர் திருப்பி அதே ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க, எப்போ கஷ்டம் பிரதர். அப்போ வாழ்க்கையில் ஸ்டாக்னேஷன் இருக்குது இல்லையா? ஸோ டுடே ஐ வாண்ட் டு டிக்ளேர் அண்ட் டிக்ரீ அண்ட் ப்ரொனவுன்ஸ் ப்ராஃபிட்டிக்கலி சம் பிளெஸிங்ஸ் ஆன் யூ. உன் வாழ்க்கையிலே விசுவாசி அறிக்கையாக சில காரியங்கள் சொல்ல போகிறேன். நான் ஒவ்வொரு லைன் சொல்லும்போது நீங்கள் வந்து சத்தம் போட்டு சொல்லணும்ல, மனசில் ஆமேன்னு சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கூடன்னு சொல்லுங்கள். ரைட்? இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதம் மாதமாக இருக்க வேண்டும். ரைட்? ஒருவேளை மண்டேவாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும், இது வந்து சண்டேவாக இருந்தால் நல்லா இருக்கும். இருந்தாலும் இன்னும் சில மணி நேரங்கள் தான். இப்போ மார்ச் மாதத்துக்காக சில ஆசீர்வாதங்களை சொல்ல போகிறேன். என் கூட ஃபாலோ பண்ணுங்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் ஆவி, ஆத்மா, தேகம் அனைத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் காலைதோறும் கர்த்தருடைய கிருபை புதிதாக அளிக்கப்படுவதாக. இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் உன்னதமான மறைவில் சர்வருடைய நிழலில் வைக்கப்படுவீர்களாக. ஒவ்வொரு நாளும் உங்கள் போக்கையும் வரத்தையும் காத்து ஆஸ்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிறைத்து இருக்க உதவி செய்வாராக. லெந்து நாட்களிலே எதற்காக தியாகங்களுடன் ஜெபிக்கிறீர்களோ அது இவருக்கு கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆன்மீக வேகம் எடுத்து ஸ்பிரிச்சுவல் ஸ்பீட் முன்னேறி செல்ல உதவி செய்வீராக. சஞ்சலமும் தவிப்பும் நீங்குவதாக. எப்சிபா என்றும் பியூலா என்றும் அழைக்கப்படுவார்களாக. தேக்கமும் சாட்சியும் இவளை விட்டு நீங்குவதாக. இவள் எங்கெல்லாம் செல்லக்கூடாதோ அங்கெல்லாம் செல்லாதபடி காத்துக்கொள்ளுங்க. உம்முடைய கட்டளையின்படி செயல்பட இவளுக்கு உதவி செய்யுங்க. இவர்கள் நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படுவதாக. கர்த்தருடைய கரம் இவளோடு இருந்து கையிட்டு செல்வதெல்லாம் வாய்ப்பதாக. பழைய காரியங்கள் அனைத்தும் நீங்கி புதியவைகள் நிகழட்டும். புதிய சகாப்தம் ஆரம்பிப்பதாக. இவர்களுடைய அலங்கத்திலே சமாதானம், சுகமும் கிருபையும் அழித்து பிள்ளைகளை காப்பீராக. குடும்பத்தில் அப்பத்தின் தண்ணீரை ஆசுவதித்து வியாதியை விட்டு அகற்றுவீராக. குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீண்ட நாட்கள் தீர்க்கப்படாமல் உள்ள பிரச்சனைகள், காரியங்கள் இந்த மாதம் சாதகமாக நடப்பதாக. இவர்களுக்கு நீதி கிடைக்கட்டும், சத்ரு வெட்கப்பட்டு போகட்டும். குடும்பத்தில் இருக்கிற நிந்தை, அவமானம் தலைகுனிது நிரந்தரமாக நீங்கட்டும். குறைச்சல்கள், தாமதங்கள், தடைகள் நீங்கி போவதாக. இவர்களுக்கு திறந்த வானங்களுடன் கீழ் செயல்பட உதவி செய்யும். ஜனவரி, பிப்ரவரி மாதத்தில் குறிப்பிட்டு ஜெபித்து ஆனால் பதில் தாமதமாயிருக்கிற இந்த மாதம் கொடுக்கப்படுவதாக. யாரையெல்லாம் முன்குறித்தீரோ அவர்கள் மேல் ஊழிய சால்வை இந்த மாதத்தில் விழட்டும். அழைப்பை உணர்த்தி இலக்கை நோக்கி தொடரட்டும். இவர்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் ஆண்டு இறுதியிலே, தேர்விலே, நீட்டிலே எழுதுகிறார்களோ அவர் வாழ்க்கையிலே வெற்றியை தருவீராக. எங்கள் பிள்ளைகள் அற்பருக்கும் நீசருக்கும் முன்பாமல் நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க தகுதிப்படுத்தும். வேலை இல்லாதவர்கள், திருமண தடைகள், கற்ப தடைகள் நீங்க கிருபை செய்து ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இனி வாழ இயலாது என்று நம்பிக்கையற்ற சூழலில் உள்ளவர்கள் வாழ்க்கையிலே வெட்டி கிளிகளும் பச்சை புழுக்களும் சாப்பிட்ட வருஷங்களின் விளைவை திரும்ப அளிப்பீராக. ஒவ்வொரு நாளும் குடும்பத்தினர் பயணம் செய்யும் பொழுது ஆபத்து, தீமை, பொல்லாப்பு இவளுக்கு விக்கனங்களுக்கு காத்து இவள் வாகனம் செய்கிறதான வாகனங்கள், விமானங்கள் காக்கப்படுவதாக. இவளுக்கு நீரே மேய்ப்பனாய் இருமாண்டவரே. நன்மையும் கிருபைகளை தொடரட்டும். ஊழியம் செய்கிற இவளுக்கும் துன்மார்க்கருக்கும் எய்த்திற்கும் இஸ்ரவேலருக்கும் ஒரு வித்தியாசத்தை காட்டுவீராக. இவர்கள் கிறிஸ்துவனுடைய மனைவாட்டிகள் என்பதையும் இந்த உலகம் ஒரு ஆயத்த ஸ்தலம் என்பதை எண்ணி உணர்ந்து இந்த உலகத்தில் சாஸ்வதம் இல்லை என அறிக்கையிட்டு பரிசுத்தமாய் ஜீவித்து மகிமையிலே காணப்படுவார்களாக. ஆமென். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. இந்த ஆசீர்வாதம் குடும்பத்தை பலிக்கிட்டு ஆண்டவரே, காம்ப்ரிஹென்சிவாக எல்லாருடைய பிரச்சனைக்காக நான் ஜெபிச்சிருக்கிறேன். வாகனங்கள் காக்கப்பட வேண்டும்.
பிள்ளைகள் பிரச்சனையில் நல்லாக ஸ்கோர் பண்ணணும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். அன்பின் இயேசுவே, இந்த நல்ல மாலைவெளிக்கான என்னுடைய சோத்திரிக்கிறோம். இம்மட்டும் எங்களை காத்து வருகிற எல்லா கிருபைக்காரர்களுக்கும் என்னுடைய சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆவலாய் அநேகர் ஓடி வந்திருக்கிறார் சுவாமி. இந்த நாள் ஆண்டவர்களுக்கு ஆசீர்வதிக்க விட்ட நாள் இருக்கிற ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மாதத்தில் என்னென்ன காரியங்கள் மார்ச்சில் நடக்கும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். தேவதூதர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே, என்னுடைய ஜெபம் எழுதும்போது இவளெல்லாம் பதியப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னேன். இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, இவள் மீண்டும் மீண்டுமாக வந்து அதே எம்டி கப்போட திரும்பி போகாதபடி உதவி செய்யும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளோடு கூட ஒவ்வொருவரும் நோவானுடைய பிழைக்குள்ளாக நுழைய இவளுக்கு அனுகிரகம் செய்யணும் ஜெபிக்கிறேன். வல்லமை பிள்ளைகளை தொடர்த்தும். இயேசு ரத்தம் பிள்ளைகளை தொடுவாக. இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக செய்யப்பட்டிருக்கிற எல்லா அந்தகார சக்தியின் கிளிகள், எல்லா சாபங்கள், எல்லா சூனியங்கள், எல்லா பாரம்பரிய சாபங்களை சபிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே. Whatever the black altar talks against them, that black altar may catch fire right now. Let it catch fire right now. Let it catch fire right now. In Jesus' name. Shabolandri Lako Kablina. ஓவர்ஃப்ளோ காங்கிரிகேஷனில் உட்காந்துருக்க பிள்ளைக்காக ஜெயிக்கிறோம். திரளான பேர் அங்கே உட்காந்துருக்காங்க. ஆண்டவரே, அவளுக்கு ஆண்டவரை தனிமைப்படுத்தவில்லை. அவளை எங்களை பார்க்க முடியும். அவற்றோட பிரசன்னம் அங்கே இருக்கட்டும். ஆண்டவரே, அவள் வாழ்க்கையிலே ஆண்டவரே அற்புதங்கள் அடையாளம் நடக்கட்டும். அநேகர் சாட் ஜிபியில் இருக்கிறார்கள். ஆண்டவரே, சாட்டில் இருக்காங்க. அநேகர் ஆண்டவர் இல்லாமல் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். சுவாமி, இந்த பிள்ளைகள் ஆண்டவரே என்னென்ன காரியங்களோடு வேண்டுதலோடு இருக்காங்களோ அந்த இடத்திலே அற்புதங்கள் நடப்பதாக. லார்ட் சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் லார்ட், வந்திருக்கிற ஒவ்வொரு ஆஸ்வதியும் ஒவ்வொருவரும் மைமையிலே காணப்படட்டும். குடும்பமாக காணப்படட்டும். ஒருவரையும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.